வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி பறி போகிறது என்று அதையும் அல்லாஹ் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي யார் அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, குர்ஆனை, மார்க்கத்தை, எந்த வீடுகளில் மார்க்கம் புறக்கணிக்கப்படுமோ, அல்லாஹ்வுடைய திக்ர் புறக்கணிக்கப்படுமோ, குர்ஆனுடைய சூழல் இல்லையோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம்.